நீ இங்கே இரு, இத வந்துட்டேன். ஏண்டா அவசர அவசரமா ஊருக்கு போற பண்ணாண்டிய இங்க வரதுக்கு தானா? அரியாள்றா நீ டாய். அவனுச்சுக்கிறேன்டா உன்னை. பையன் சாவ நோக்கி வந்திருக்கான்டா. வித்யா, வித்யா, சங்கர், நீங்களா சங்கர்? வித்யா, என்ன ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கணுமே, இன்னும் என்னடா பண்றா? வாங்க சங்கர். வித்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? போய் மெடிசன் பேக்க கொண்டு வா போ. வித்யா, வித்யா, ஏண்டா சங்கர் அருந்து பட்டி ஏண்டா கேட்ட? யாருக்கு உடம்பு சரியில்லை? வித்யாவுக்கா அனக்கா? கீப் குவைட். இங்க எப்ப வந்தீங்க? நான் ஏதாவது மயக்கத்தில் இருந்தேனா? கவலைப்படாத, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவரை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? உஷன் மத்தியில நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. நீ என்ன செய்த நான் சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சொல்லுங்க சார், நீங்க நிச்சயமா சொல்லணும். ஒரு வெடிகுண்டால நீ என்ன கொல்ல பார்த்த. நானா? உங்களையா? இருக்காது, இருக்கவே இருக்காது. பதட்டப்படாது. விஷம் மருந்த உன் உடம்புல ஏத்தி என்ன கொல்லும்படி எதிரிங்க உன்னை தூண்டிருக்காங்க. ஆண்டா சங்கர், எல்லா கொலையாளியும் தயார் செய்யற மாதிரியே வித்யாவையும் தயார் செஞ்சிருப்பாங்களோ? ஆமா. சங்கர், கையில பாத்தியா அவங்க இன்ஜெக்ஷன் பண்ண வடு. இது மிருகத்தனம். உங்களையே கொல்லும்படியா என்ன தூண்டி விட்டுருக்காங்களே, இது கொடுமை சங்கர், கொடுமை. டோன்ட் வரி, இதுக்கா நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. உன் மனசு எனக்கு நல்லா தெரியும். வித்யா, நாங்க ரெண்டு பேரும் உன்னை விட்டு எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு நல்ல அவனை பத்தி சொல்லு. இருங்க, நான் எங்க அண்ணனுக்கு போன் பண்ணேன். அவரு நமக்கு எல்லா உதவியும் செய்யறதாக சொன்னாரு. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இப்ப நீ சுகமா இருக்க பாரு, அதுவே எனக்கு போதும். சங்கர், என்ன பாவியாக்க பார்த்த எதிரிங்களை சும்மா விடக்கூடாது. பதட்டப்படாத. இங்க நடந்த விஷயம் ரகசியமாவே இருக்கு. அப்பதான் எதிரிகளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். முதல்ல நாம நாகமலை எஸ்டேட்டுக்கு போவோம். ஐயோ, அங்கதானடா கார்ல போன அசோகனுக்கு அடி வச்சாங்க. ஆமாண்டா, அங்க போய் மேல ஆக வேண்டிய காரியங்களை கவனிப்போம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. கம் ஆன், குயிக். ஜாய் சா ஹங்கார், எதுக்கு இந்த மருந்து டப்பாவை எடுத்துக்கறா? எத்தனை இன்ஜெக்ஷன் இன்னும் ஆவப்பட போதா? ஊர்லயே இருந்திருக்கலாம். இவனோட வந்து ஆண்டா என் ஆளு பார்த்தா என் மான அண்ணடா வருது. வித்யா, உங்க எஸ்டேட் பக்கம் தான் ஒரு வகையான விஷங்களை பயிராகுதுன்னு நினைக்கிறேன்.
அது ஏதோ காட்டுவாசிகள் இருக்கிற இடமா தான் இருக்கணும். அத பத்தின விவரம் தெரிஞ்சா பரவாயில்ல. எங்க அண்ணனுக்கு போன் பண்ணி அதன் விவரங்களை தெரிஞ்சு வைக்க சொல்றேன். அப்படியா? வெரி குட். அந்த உண்மையை மட்டும் நாம கண்டுபிடிச்சிட்டோம், எதிரிங்க நம்ம கையில. ஆட்டுக்குள்ள காதல் பண்ணாதடா நான் கேக்குறியா? டேய், முதல்ல அந்த காரை ஃபாலோ பண்ணலாம் வாடா. ஹலோ சுந்தரம். ஹலோ பூபதி. வெல்கம் வித்யா, வெல்கம். வாசலையே காத்திருக்கீங்களே அண்ணா? ஆமாமா, அன்பு 1000 இருந்தாலும் என் தம்பி தங்கை எப்போதானே வரீங்க? அண்ணா, இவர்தான் மிஸ்டர் சங்கர். எஸ், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர். சுந்தரம் உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கான். Pleased to meet you. Happy to meet you. Yes. Come on. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. இப்படி ஒரு குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா நேரம் கழிக்கிறதுனா எனக்கு ஒரே குஷி. மிஸ்டர் சங்கர் மூலிகை ஆராய்ச்சி நிபுணர்னா அருமையான வேலை நினைக்கிறேன். பல்வேறு நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்க இருக்கிறவங்களை பார்த்து உண்மைகளை கண்டுபிடிக்கிறது. ஆமா மிஸ்டர் சங்கர், இங்க இருக்கிற காட்டுவாசிகள்கிட்ட என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அவங்க கலாச்சாரமும் நாகரிகமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஐ மீன் ஜஸ்ட் ஸ்டடி. இவங்களுக்கு சில முக்கிய மூலிகைகளின் சக்தி எப்படி தெரியுது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மிஸ்டர் பூபதி, பட்டம் பெற்ற விஞ்ஞானிகளை விட இந்த பாமரர்கள் ரொம்ப புத்திசாலிகளா இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. சாதாரண இலையில இருந்து அசாதாரண மருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களே, இவங்க நம்ம டாக்டர்களுக்கெல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மிஸ்டர் சங்கர், இந்த மூலிகை ரகசியத்தை இவங்க ஜாக்கிரதையா பதுக்கி வைக்கிறாங்க. ஐ சே, இத பரம்பரை ரகசியமா தங்களுக்கு மட்டும் தெரியும்படி பதுக்கி வைக்கிறாங்க. இதான் அவங்க கிட்ட இருக்கிற விசேஷம். நல்ல வேளையா இவங்க வானவெளி ஆராய்ச்சிக்கு வராம இருக்காங்களே. கரெக்ட். நம்ம சந்திர மண்டலத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், இவங்க சாதாரண நிலத்துல இருக்காங்க. மிஸ்டர் பூபதி, நீங்க மட்டும் உதவி செஞ்சீங்கன்னா இந்த மந்திர மாய சக்தியோட உண்மையை நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாண்ணா, நீங்க எப்படியும் சங்கருக்கு ஹெல்ப் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. நான் உதவுறேன். மிஸ்டர் சங்கர், இங்க ஆராமிங்கிற இலை பயிராகுது. அதுக்கு மகத்தான சக்தி உண்டு. அதோட ரசத்துக்கு ஒருத்தனோட அறிவை மாத்திர எஃபெக்ட் உண்டு. அத மனுஷன் உடல்ல பயன்படுத்தினா அவன் தன்னையே மறந்துடுறான். தான் என்ன செய்யறோங்கிற உணர்ச்சியே இல்லாம போயிடுறான். ஓஹோ, அப்போ அவன் சுயநினைவே இல்லாம போயிடுறான். பின்ன அவங்க எப்படி நடமாடுவாங்க? அந்த மருந்து வேலை செய்யும் போது அவங்க தூக்கத்துல நடக்கிற வியாதியஸ்தங்களா மாறிடுறாங்க. அந்த ஆராமி சக்தியால தான் செய்ய போற காரியத்தோட பாவமோ இல்ல தான் செத்து போவோங்கிற பயமோ அவங்களுக்கு ஏற்படாது. எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேன். மிஸ்டர் சங்கர், இந்த விளக்கம் போதும் நினைக்கிறேன். டெஃபினெட்லி. Thank you very much மிஸ்டர் பூபதி. அப்ப சாப்பிட்டு அந்த இடத்துக்கு போமா? ஓ எஸ். பாய். ரொம்ப தூரம் போனங்களா? கொஞ்சம் தூரம். அப்ப நீ இஞ்சே போயிடலாமே. சொரா மீன் ரொம்ப அதிகம். பூபதி, நாம திசை மாதிரி போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். காட்டுவாசிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போறோம். காட்டுவாசிகள் இங்க இருக்கிறதா தெரியலையே. வேற எங்கேயோ கூட்டிட்டு போறீங்க. பூபதி, உனக்கு என்ன வெறி பிடிச்சிருச்சா? வெறி இல்ல,
நான் சொல்றத நீங்க கேட்கணும். பூபதி, அண்ணா சங்கர், யாரும் நகராதீங்க. நகர்ந்தீங்க துப்பாக்கி பேசும். துரோகி. நான் துரோகி இல்ல. ஊசி குத்திய மனசை யாரும் மாத்தல. நான் என் சொந்த புத்தியில தான் இருக்கு. நண்பர்களா இல்ல சார்ந்து இருக்கிற ரகசிய இயக்கமா, இதுல எது தேவை? அதுதான் என் மன போராட்டம். நண்பர்களுக்கு நீ கொடுக்கிற வரவேற்பு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, வேதனையாவும் இருக்கு. வேதனை தான். என்ன ஒரு நாள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என் ரகசிய இயக்க வெற்றி அடைற அன்னைக்கு என்ன யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. துப்பரையும் சங்கரையும் இவனுக்கு துணை நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களை தீர்த்து கட்டும்படி என் தலைவரோட கட்டளை. ஆனா நான் அதை செய்யல, செய்யவும் மாட்டேன். இதிலிருந்து நான் உங்க நண்பனு தெரியுதா? நீங்களும் எங்க இயக்கத்துல சேரணும். நாங்க எதை செய்ய விரும்புறோம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எங்க உன்னத லட்சியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கொலை செய்யறதா உங்களுடைய உன்னத லட்சியமா? எஸ். ஆண்மை எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் அரசாள முடியும். வேண்டாம் சங்கர், வேண்டாம். பக்கத்துல உள்ள காட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அங்கதான் இங்க ரகசிய இயக்கத்தோட ராஜ்யம் நடக்குது. உங்களுக்கெல்லாம் வாழ்றதுக்கு நான் ஒரு சந்தர்ப்பம். எங்களோட சேர்ந்துடுங்க. நீங்கெல்லாம் முடியாதுன்னு சொன்னா சாரி, அப்புறம் உங்களெல்லாம் என் நண்பர்களா நான் நினைக்கிறேன்.